ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து நம்மளுக்கு நிறைய அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட்ஸில் நிறைய இயல்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சிலதுக்கு நம்ம வாசித்து விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதில் நம்ம 6வது நோட்டை கொஞ்சம் எடுத்து விளங்கப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருக்காங்கன்னா இஃப் ஈச் எலிமெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ அப்படின்னா இப்போ ஒரு எந்த ஏங்கிற ஒரு மெட்ரிக்ஸ் இருக்குது. இது A11 A12 A13 A1n வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படி இருந்த ஒரு மெட்ரிக்ஸை இதுக்கு நான் இன்னொரு வகையிலே இலகுவாக மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா இப்போ இந்த முதலாவது அந்த மெட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது தானே, அதுகளுக்கு நாங்கள் நம்மளால் ஒரு பிரதியிட கொடுக்குறது எப்படின்னா A11ங்கிறது B11 சக C11. அந்த நோட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதில் சொல்லியிருப்பாங்க AIJ BIJ சக CIJங்கிற ஒரு பிரதியிட கொடுக்குறதன் மூலம் அதனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்காங்க. ஸோ நான் இப்போ அதில் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா A11 B11 சக C11 கொடுத்துட்டு வந்தானே, அதே மாதிரி A12ஐயும் B12 சக C12ன்னு கொடுக்குறது. இப்போ இந்த மெட்ரிக்ஸை நான் எப்படி எழுதலாம்னா A11க்கு பதிலாக B11 சக C11 எழுதலாம். திருப்பி A12க்கு B12 சக C12, A13க்கு திருப்பி B13 சக C13ன்னு எழுதி இப்படி எழுதலாம். சரியா? அதுக்கப்புறம் அந்த ரூல் படி எழுதினோம்னா இதை நாங்கள் ரெண்டாக உடச்சி எழுதலாம். ஒன்று இந்த B11 தனியாக வச்சு ஃபர்ஸ்ட் ரோவில் B11 மட்டும் வச்சு ஒரு மெட்ரிக்ஸாக எழுதுறது. எப்படின்னா B11 B12 B13 B14 மற்ற எலிமெண்ட்லாம் அப்படியே A21 A23 அப்படியே இது ஒரு மெட்ரிக்ஸாக எழுதுறது. சக சியை முதலாவது எலிமெண்ட்டாக வச்சு எழுதுறது C11, அதுக்கப்புறம் C12 திருப்பி A21 அப்படி எழுதுறது. சரியா? அதுக்கப்புறம் நான் இப்படி இருக்கிறத நாங்கள் இப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் இதை வச்சு நாங்கள் இலகுவாக டிட்டர்மினண்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் தானே. குறுக்க பெருக்கி இதன் ரெண்டை கூட்டுத்தொகை அதன் இந்த மட்டிட கூட்டுத்தொகை இந்த மட்டுக்கு சமனாக இருக்கும். இந்த ரெண்டு மட்டடையும் இந்த நான் மெட்ரிக்ஸை நான் வச்சுக்கிறேன் ஒரு சீனு, இந்த மெட்ரிக்ஸை நான் வச்சுக்கிறேன் டீனு. அப்போ சீட மட்டிட கூட்டுத்தொகையும் டீட மட்டிட கூட்டுத்தொகையும் ஏட மட்டிட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குங்கிறது தான் அந்த ரூல் சொல்லுது. ஸோ அதை கொஞ்சம் வாசித்து விளங்கியலனால சொல்லியிருக்கேன். கட் பண்ணு. இப்போ நான் பார்ப்போம் அந்த நான் முதல் சொன்ன 6வது நோட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ சாதாரணமாக ஒரு ஏங்கிற மெட்ரிக்ஸ் இருக்குது. A11 A12 A21 A22 இப்படி ஒரு மெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இது வந்து ஒரு நாங்கள் யூஸ் பண்ணலாம் வந்து இப்போ முதலாவுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து இப்போ முதலாவது எலிமெண்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணால் அந்த முதலாவது ரோவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவது ரோவுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த தியரியை. இப்போ நான் சொல்கிறேன் A11 வந்து நான் என்னோட பிரதியில் வைக்க போகிறேன் B11 சக C11 வைக்க போகிறேன். அதே மாதிரி A12 நான் வைக்க போகிறேன் B12 சக C12. இதுதான் என்னோட பிரதியீடு. ஸோ நான் அந்த பிரதியீடை வச்சு நான் ஏங்கிற மெட்ரிக்ஸை எழுத போகிறேன். A11க்கு சொல்லலாம் B11 சக C11, A12க்கு சொல்லலாம் நான் B12 சக C12. திருப்பி இந்த இடத்துல இருக்க மாதிரி எழுதணும் A12 A22. ஏன்னா இந்த தியரியை வந்து ஒரு ரோவுக்கு நாங்கள் பயன்படுத்தினா அந்த ரோவுக்கு மட்டும்தான் மெட்ரிக்ஸ் நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ நாங்கள் இதை செய்ய எப்படின்னா தனித்தனியாக எழுதலாம். பியை வச்சு ஒரு மெட்ரிக்ஸ் B11 B12 திருப்பி A21 A22 ஒரு மெட்ரிக்ஸும் திருப்பி C11 C12 A21 A22 ஒரு மெட்ரிக்ஸ். இப்போ நாங்கள் இதெல்லாம் டிட்டர்மினண்ட்டாக கண்டுபிடிக்கலாம் தானே. எப்படி டிட்டர்மினண்ட்னா A22 B11 minus A21 B12 சக இதன் டிட்டர்மினன்ட் A22 C11 minus A21 C12. சரியா? இப்போ இந்த டிட்டர்மினன்ட்லேருந்து நம்ம பொது எடுக்கலாம் பாருங்கள். A22 திருப்பி பொது எடுத்தா B11 சக C11 திருப்பி இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் A21 பொது எடுத்தா B12 சக C12. திருப்பி இதை எப்படி எழுதலாம்னா A22 நம்மளோட பிரதியில் B11 சக C11க்கு என்ன போட்டிருக்கோம் A11 திருப்பி மைனஸ் A21 இந்த B12 சக C12க்கு பதிலாக நம்ம A12ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் ஏ மெட்ரிக்ஸில் மட்டு. ஸோ நீங்கள் இதை டிரெக்டாக எழுதி பார்க்கலாம். இதை எழுதி பார்த்தீங்கன்னா பாருங்கள் A11 A122 மைனஸ் A21 A12 இதுதான் அந்த டிட்டர்மினன்ட் மெட்ரிக்ஸ். டிரெக்டாக எடுக்கலாம். பட் அந்த பிரதியிட கொண்டு வந்து எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ அப்போ
அந்த நான் ஒரு பிரதியிட வைக்கிறனால அதோட டிட்டர்மினண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ போகிறது இல்லை. ஆனால் அது கணக்காக அந்த பிரதியிட வச்சு நாங்கள் மெட்ரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் இலவாக கண்டுபிடிக்கலாம். இது 2x2 மெட்ரிக்ஸ்னால நம்ம டிரெக்டாக இந்த 2x2 மெட்ரிக்ஸுங்கிறனால நம்மளுக்கு இந்த மெத்தட் கொஞ்சம் பெருசுமாக இருக்குது. இந்த டக்குன்னு இதை எடுத்துடலாம்னு நீங்கள் சொல்லலாம், யோசிக்கலாம். பட் 2x2 மெட்ரிக்ஸ் இப்போ நம்மளுக்கு கேள்வியில் வரப்போகிறது இல்லை. எப்படியும் ஒரு 3x3 4x4 அப்படி வந்தால் இந்த மெத்தட் கொஞ்சம் லேசாக இருக்கும். சுருக்களை இலகுவாக்கி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது 2x2 மெட்ரிக்ஸுங்கிறனால தான் நம்ம டிரெக்டாக அதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இதில் இடத்துல 3x3 4x4 வரக்குள்ள இந்த மெத்தடை இது டக்குன்னு குறுக்க பெருக்கி இந்த ஆன்சர் எழுத முடியாது. ஸோ அதுக்கு நாங்கள் இந்த மெத்தடுக்கு போகிறது கொஞ்சம் லேஸாக இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து நீங்கள் முதலாவது ரோவுக்கு தான் அந்த பிரதியை கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு எந்த ரோ இல்லாட்டி எந்த கோலம் உங்களுக்கு கஷ்டமாக தோணுதோ, நான் நம்பர் அந்த கொஞ்சம் பெருக கஷ்டமாக தோணுதோ அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த இப்படி ஒரு பிரதியை நீங்களாக யோசிச்சு கொடுத்தீங்கன்னா சரி. அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ரோவுக்கு மட்டும் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்க முடியாது. கொடுக்குறதா அந்த ரோவுக்கு ஃபுல்லாக கொடுக்கணும், இல்லாட்டி அந்த குளம்க்கு ஃபுல்லாக கொடுக்கணும். ஏதோ உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோ இல்லாட்டி குளம்க்கு மட்டும் இதை கொடுத்தீங்கன்னா சரி.